वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயன சீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத் மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाजाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। यदा सत्त्वे प्रवृद्धे तु प्रलयं याति देहभृत् तदोत्तमविदान् लोकान् अमलान् प्रतिपद्यते। रजसि प्रलयं गत्वा कर्मसङ्गिषु जायते तथा प्रलीनस्तमसि मूढयोनिषु जायते। இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். यदा सत्त्वे प्रवृद्धे तु प्रलयं याति देहभृत् तदोत्तमविदां लोकान् अमलान् प्रतिपद्यते। रजसि प्रलयं गत्वा कर्मसङ्गिषु जायते तथा प्रलीनः तमसि मूढयोनिषु जायते। ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. உடம்பு சரியில்லை, என்னமோ பண்ணுறது, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சம்திங் இஸ் கோயிங் ஹேப்பனிங், அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருக்குது. என்ன பண்ணலாம்? உடனே ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், போய் அவர்கிட்ட கேட்குறோம். உடனே டாக்டரை பார்த்தார், அப்பா உனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, பிபி அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்குது, ஏதோ ஒன்று சொல்கிறார் நம்மக்கிட்ட, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்றார். சரி சுவாமி, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு உடனே டாக்டர் நமக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன், தட் இஸ் இவ்வளோ சாப்பிடணும், இதை சாப்பிடணும், ஆயில் ஃபுட்டு சாப்பிடாத, ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடாத, ஒரே வேளையில் சாப்பிடாத, 50 கிராமாக பிரித்து சாப்பிடு, அந்த மாதிரி நமக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு. நமக்கு இவ்வளோ வாட்டரை குடிக்கணும், நீ இவ்வளோ வாக்கிங் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பல விதமான அட்வைஸ் கொடுக்குறார். அந்த கிராஜுவலாக அவர் கொடுக்குற அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் நாம் நம்மளுடையதான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சாப்பாடுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே குளிக்கிறது, தூங்குறது, எழுந்துக்கிறது, படுத்துக்கிறது,
எல்லாத்தையும் நம்ம ஒரு மாதிரி ஒரு ருட்டீனில் கொண்டு வந்துட்டோம்னா, ரெகுலரைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால், அப்போ நம்ம பயமுறுத்துகிற அந்த வியாதியானது கண்ட்ரோலில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஒரு கொஸ்டின் வருது, சுவாமி சத்துவம்னா என்ன, தமசுனா என்ன, ரஜஸ்னா என்ன புரிஞ்சுட்டோம். இந்த சத்துவம் நம்மளை எப்படி டாமினேட் பண்ணுறது, ரஜஸ் எப்படி டாமினேட் பண்ணுறது, தமஸ் எப்படி டாமினேட் பண்ணுறது, அதையும் புரிஞ்சுட்டோம். சத்துவகுணம் வந்தால் என்ன நடக்கும், ரஜோகுணம் வந்தால் என்ன நடக்கும், தமோகுணம் வந்தால் என்ன நடக்கும். ரைட், ஓகே. இப்போ ரஜோகுணம் தமோகுணத்தை நாம் கண்ட்ரோல் பண்ணணும், சத்துவகுணத்தை நம்ம வளர்க்கணும். உடம்புல ஸ்டாமினா இல்லை, உனக்கு ஸ்டாமினா வரணும். நீ ரொம்ப வீக்காக இருக்க, அனிமிக்காக இருக்க, நோய் எதிர்ப்பு சக்தி உங்ககிட்ட இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தியை நீ வளர்த்துக்கணும் பண்ணோன்னே கீரை சாப்பிடு, உலர்ந்த பழங்களை சாப்பிடு, பழ ரசங்களை சாப்பிடு, அப்புறம் இந்த எனர்ஜி டானிக்கெல்லாம் சாப்பிடுன்னு வைத்தியர் நமக்கு அதை கொடுக்குறார். அப்போ என்ன ஆகுது, அந்த மீதி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அது கண்ட்ரோலில் வந்துடுறது, எனர்ஜி வந்துடுறது, நோய் எதிர்ப்பு சக்தி உனக்கு அதிகமாக போய்டுறது. அது இம்யூனிட்டி பவராக, அதுக்கு என்னமோ பேர் சொல்கிறாள், தப்பாக இருந்தால் மன்னிச்சிருக்கோம். அந்த மாதிரி அந்த பவர்லாம் உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேலே மேற்கொண்டு அப்புறம் ஒரு ஸ்ட்ரென்த் வந்ததுனால எல்லா காரியத்தையும் நம்ம சுதந்திரமாக செய்கிறோம், பயமில்லாமல் செய்கிறோம். நமக்கு பண்ண வேண்டிய காரியத்தை சரியான சமயத்தில் நம்மளால் பண்ண முடியுது. ஆகையால் இப்போ என்ன கேள்வின்னா, இந்த ரஜோகுணம் தமோகுணத்தை கண்ட்ரோல் பண்ணி சத்துவகுணம் அபிவிருத்தி ஆகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அதானே எல்லோரும் ஆசைப்படுவோம், சக்ஸஸ் தானே ஆசைப்படுவோம். நம்ம சத்துவம்ன்றது சக்ஸஸ் ரேட்டு தானே நம்ம சொன்னோம். சத்துவம்ன்றது நமக்கு சக்ஸஸ் தானே கொடுக்கும் எப்போவுமே, சக்ஸஸ் தான் மெயின். அது என்ன பண்ணணும்? ரஜோகுணத்தினாலேயும் தமோகுணத்தினாலேயும் ஏற்படக்கூடிய விபரீதங்களுக்கு யார் பயப்படுறோமோ, சுகர்னாலையும் பிபினாலையும் கொலஸ்ட்ரால்னாலையும் அல்லது வேறு ஏதோ காம்ப்ளிகேஷன்னாலையும் பயந்து இதனால் நமக்கு பலவிதமான கெடுதல்கள் பின்னாளில் உண்டாகும் என்றதான ஒருத்தன் பயந்தானே உடனடியாக அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவான், அதை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவான். அடுத்தது தன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அவன் அதிகப்படுத்தி கொள்ளுவான். அதற்கு வைத்தியரிடத்தில் கேள்வி கேட்டானா அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதே மாதிரி பெருமாள், சத்துவம் என்பது ஆயுகு பல ஆரோக்கியம், ஆயுஷை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். சத்வகுணத்தையே வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் சாத்வீகமான ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். கொலஸ்ட்ரால் வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் கீரை சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும், ஆயில் ஃபுட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு பெரிய வேடிக்கை தான் நான் சொல்கிறேனே, தப்பாக நினச்சிக்காதீங்கோ. இதுக்கு முன்னாடிலாம் கடல் எண்ணெய் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம் நம்முடைய பெரியவர்கள் சொல்கிறேன். அந்த காலத்தில் எண்ணெய் கடை ஒன்று இருக்கும். அந்த கடைக்கு போனோம்னா ஒரு அலுமினிய ட்ரம்மில் கடல் எண்ணெய், ஒரு அலுமினிய ட்ரம்மில் நல்லெண்ணெய், இன்னொரு அலுமினிய ட்ரம்மில் தேங்காய் எண்ணெய், அந்த மாதிரி இருக்கும். கடல் எண்ணெயில் தான் சில பக்ஷணங்கள் பண்ணுவாள். அதுக்கப்புறம் அது 4 நாள் இருக்கும், அப்புறம் 5ஆவது நாளுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி எண்ணெய் வாசனை வரும்ன்றதுனால சீக்கிரம் செலவழிஞ்சு போயிடும். ஸோ எந்த ஒரு பக்ஷணம் பண்ணினாலும் வீட்டில் ஒரு 3 days மேக்ஸிமம் அல்லது 4 days இருக்கும், அதுக்கப்புறம் செலவழிஞ்சு போயிடும், செலவழிச்சிடுவான். இல்லைனா அது ஒரு மாதிரி வாசனை வரும்ன்றதாக. இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் ஒரு பதார்த்தம் பண்ணணும். ஆனால் அதே சமயத்தில் எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? உடனே அதுக்கு ஆயில் ஃப்ரீ ஆயில் அப்படின்னு வந்திருக்கு, ரீஃபைன்ட் ஆயில்னு பேர் வச்சா. அதுக்கு எண்ணெய் அதில் பிசுக்கே கிடையாது. இந்த எண்ணெயில் நீங்கள் என்ன சமையல் பண்ணாலும், எவ்வளோ பொரிச்சு எடுத்தாலும் வறுத்து எடுத்தாலும் அதில் பிசுக்கே ஒட்டாது. ஐயா, எண்ணெய்ன்றதுக்கு தாற்பயமே பிசுக்கு தான். அந்த ஆயில் இருக்கணும், எண்ணெயில் பிசுக்கு கிடையாது. அந்த எண்ணெயை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னா அதற்கு பேர் பச்சை தண்ணி. நாம் ஆனால் முட்டாள்தனமாக ஆஹா ரிஃபைன்ட் ஆயில் அப்படின்னு நம்ம ரிஃபைன்ட் ஆயில் வாங்குகிறோம். அந்த ரிஃபைன்ட் ஆயிலுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு காமிப்பான். ஒரு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ஒருத்தர் 60 கிலோமீட்டர் ஓடுவார், மலையிலேருந்து குதிப்பார், நான் காடு மலை மேடு வனாந்தரங்கள்லாம் நான் சுற்றுறேன் அப்படின்னு கேட்டால் நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம். அந்த சாப்பாடுக்கு என்ன அர்த்தம்? இந்த ரிஃபைன்ட் ஆயில் தான் காரணம்னு கையில் அந்த ரிஃபைன்ட் ஆயில் பாட்டிலை காமிச்சு நமக்கு, நான் சொல்கிறத கேளுங்க, நீங்களாம் ரிஃபைன்ட் ஆயில் சாப்பிடுங்க, உங்களுக்கு கார்டியல் அரெஸ்ட்லாம் வராது, கொழுப்பு சத்து நீக்கப்பட்டது, அதனால் உங்களுக்கு கொலஸ்ட்ராலே வராதுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன். உடனே எல்லாரும் போயிட்டு ஒரு 10 பாட்டில் 5 பாட்டில், ஆனால் இன்றைக்கி மாதத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த ரிஃபைன்ட் ஆயில் வாங்கிந்து பொரிக்கிறது, வறுக்கிறது, கடுக்கிறது, கெரிக்கிறது, கொறிக்கிறது, என்ன உண்டோ அது எல்லாத்தையும் பண்ணி அப்படியே டிவியை போட்டுட்டு ஆன் பண்ணி ஹோம் தேட்டரில் உட்காந்து அப்படி சோஃபா அப்படி ஜாலியாக சாஞ்சின்னு உட்காந்து ஒரு பவுலில் அதை பொரிச்ச வஸ்துக்களை வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக காற்றடிச்ச பை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு பெருக்கிறது.
ஒரு 4 மாதம் ஆகினாலும் டாக்டர்கிட்ட போனால் கொலஸ்ட்ரால் வந்துருதுன்றான், அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். சில பேர் கார்டியல் அரெஸ்ட் அப்படின்றான், ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். யாராவது ஒருத்தர் நான் இந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணினேன், அவங்க சொன்னாங்களேன்றதுக்கோசரம் இந்த எண்ணெயை நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணினேன், இந்த எண்ணெயை சாப்பிட்டா அவங்களுக்கு கார்டியல் அரெஸ்ட்டே வராது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொன்னான், கொழுப்பே வராது, உடம்புல கொழுப்பே கிடையாது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னான். ஆனால் நான் இதை வாங்கி சாப்பிட்டுட்டதுனால தான் எனக்கு இத்தனை பிரச்சனை வந்திருக்கு. அப்போ அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது தப்பு தானே, அது கரெக்ட் இல்லையே அப்படின்னு கேட்கவாளோ? நம்ம யாராலும் கேட்குறோமோ? இன்றைக்கும் நம்ம தலையாட்டின்னு அவள் சொல்கிறத கேட்டுட்ருக்கோம். அது ஒரு டைப் ஆஃப் என்ன சொல்கிறது, மண்டையில் மசாலா தடவி வை, இந்த மாதிரி எண்ணெயை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தை கெடுத்து அந்த ஆரோக்கியத்துலேருந்து நமக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டோம்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் பெரியவர்கள் டிவி பார்க்காத கண்ணு கெட்டு போய்டும் சொன்னான், டிவி பார்க்கறத நிறுத்த முடியல. அப்புறம் கம்ப்யூட்டர் பார்க்காத ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் பார்த்தா கண்ணு வலிக்கும்னா அதையும் பார்க்காம இருக்க முடியல. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடி கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கோங்க அப்படின்னா, இப்போ போர்வைக்குள்ளே அந்த ஃபோனை வச்சுட்டு மெசேஜை பார்க்குறதுன்றது அது இப்போ எல்லோரும் இப்படி படுத்துட்டு இப்படி பார்க்குற மெசேஜ் நான் பார்த்துட்டேன். நிறைய பேர் இப்படி படுத்துட்டு இப்படி ஃபோன் இப்படி வச்சுட்டு ராத்திரி ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கான், தலைக்கு மேலே வச்சுட்டு. பெரும்பாலானவர்களை நான் அப்படி பார்க்குறேன். அதனால் மார்க்கெட்டிங் என்ன மாதிரி போய்ட்டு தெரியுமா, அதிக நேரம் ஃபோனை பார்க்குற ஒரு நெசசிட்டி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் கொடுக்குற கிளாஸை மாட்டிக்கோங்க, உங்களுக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் வராதுன்னா ஒரு கிளாஸ் வாங்கி கொடுக்குறோம். ஸோ நாம் தப்பு பண்ணுறோன்னு தெரியறது, அந்த தப்பை பண்ணாத நிறுத்து அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. நீ தப்பு பண்ணுற, அதனால் உனக்கு பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷன்றதாக சொல்லி வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நமக்கு கையில் கொடுக்குறான். செல்ஃபோன்றதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து செல்ஃபோனை 24 மணி நேரம் நம்மளை பார்க்க வச்சு செல்ஃபோனால் நம்மளுக்கான கண் பார்வையை நீக்கி அந்த செல்ஃபோன் பார்க்காமல் இருக்கிறதுன்றது முக்கியம் இல்லை. இப்போ ஒருத்தன் குடிக்கிறதா அப்படி தானே குடல் வெந்து போகிறது. ஸோ அந்த குடிக்காமல் இருப்பதற்காக அந்த மதுக்கடைகளை திறக்காமல் இருக்கிறது நாட் பாசிபிள். ஸோ குடித்தா உனக்கு என்ன பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனைக்கு நான் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கேன். அப்படி தான் நாம் கொண்டு போகிறோம் எல்லாத்தையும். நீ உன்னை குடிக்காத சொல்ல மாட்டேன், அது மதுக்கடைகளை திறக்காமல் இருக்க மாட்டேன், ஆனால் குடித்ததுனால உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகளை ஆராய்ச்சி பண்ணி புதுசாக நான் மருந்து கண்டுபிடிச்சு வச்சுருக்கேன். லிவர் கெட்டு போனால் இந்த மருந்து, பிரெயின் கெட்டு போனால் இந்த மருந்து அப்படின்னு நாம் வச்சுருக்கோம். இன்னைக்கு இதுதான் நடக்கிறது உலகத்தில். யாரும் குடிக்காத சொல்ல போகிறதில்ல, மதுக்கடைகளை திறக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அதனால் எல்லாமே நாம் தப்பாக தான் பண்ணுறோம், எதையும் நாம் நிறுத்துறதுக்கு தயாராக இல்லை. இது இல்லாமல் இது இருக்க முடியாதுன்ற லெவலுக்கு நாம் வந்துட்டோம். செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ செல்ஃபோன் பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டுக்கணும், அல்லது செல்ஃபோன் பார்த்து உனக்கு கண் பார்வை பறி போச்சுன்னா அது எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு கண் பார்வையை நாங்கள் திருப்பி சிகிச்சை பண்ணி தரோம். அப்படி தான் கொண்டு போகிறோம். நம்ம கரு உருவாவதற்கு வாய்ப்பே இல்லாத பொழுது கருத்தடைகள் அதிகமாக சொல்லி வச்சுட்டு இப்போ கரு உருவாவதற்கு தனித்தனியாக ஒரு கிளைகளை திறந்து எல்லாம் எங்கிட்ட வாங்க சிகிச்சை பண்ணிக்கோங்கன்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். அதனால் எதை எதிர்த்து நாம் போராட வேண்டும், எதை தடுக்க வேண்டும், எது நமக்கு இன்றியமையாதது என்பதை உணர்ந்து அதன்படி செய்யும் சக்தி நம்மகிட்ட இல்லை. காரணம் என்ன? நம்முடைய யோசனைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன, நம்முடைய மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் நம்மிடத்தில் சத்தம் இல்லாதது. அந்த சத்தம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய ஆகாரம், ஃபுட் ஹேபிட்ஸ். இன்னைக்கு பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய நாம இரவு பகல் என்பதை பாராமல் நாம் உணவு உட்கொள்கிறோம், உறங்குகிறோம். ராத்திரி 2 மணிக்கு செல்போனில் ஒருத்தர் மெசேஜ் போடுறான்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவன் மன அழுத்தத்தில் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கான். அப்படியே தூக்கத்திலிருந்து விழித்தாலும் விழித்த உடனே அந்த செல்போனை பார்க்கணும்னு அவளுக்கு ஏன் தோன்றது? ஏன் அந்த ஆட்டிடியூட் வருது? எங்கேருந்து வந்தது அந்த ஆட்டிடியூட்? பழக்கமாக எடுத்துன்றோம், வெளியில் வர முடியல, தவிர்க்க முடியாமல் அதில் போய் திண்டாடிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இன்னைக்கு தப்பு பண்ணாதே அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த தப்புக்கு ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷனுக்கு என்கிட்ட இது மெடிசின் அப்படின்னு தான் நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். மக்களை அதுதான் ஏற்றுட்டு இருக்கோம். குடிச்சா குடல் வந்து போகிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது 2-3 எக்ஸாம்பிள் தான், 2-3 எக்ஸாம்பிள் தான். விபத்து ஏற்படாமல் வண்டிகளை ஓட்டுவதற்கு மக்களை பழக்கலை நாம.
விபத்து ஏற்பட்ட உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து சேருங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். கரெக்டு தானே? அதே மாதிரி நீர்நிலைகளில் வீடுகளை கட்டிட்டு அந்த நீராதாரம் இல்லாமல் போய்டுறது. ஆனால் நம்ம அவகிட்ட என்ன சொல்கிறோம் அப்படி கேட்டால், உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது நீர்நிலைகள் ஆபத்து ஏற்பட்டதுன்னா அங்கே தான் உங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு எங்கள் டீம் சரியாக இருக்கும் அப்படி தான் சொல்கிறோம். நமக்கு தெரியும், ஒரு ஏரியாவாக பார்த்து வீடு கட்டுனா ஏரியா பார்த்து வீடு கட்டி வச்சுருக்கோம், அங்கே மழை பெஞ்சா தண்ணி தான் வரும்னு தெரியும், ஒன்றும் பண்ண முடியல. யதா சத்வே பிரவருத்தேது பிரளயம் யாதி தேகபிருத் ததோத்தம விதாம் லோகான் அமலான் பிரதிபத்யதே ரஜசி பிரளயம் கத்வா கர்மசங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூடயே அனுஷி ஜாயதே. சத்வகுணம் வளர வேண்டும் என்றால் சுத்தமான ஆகாரத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆகார சுத்தோ சத்வசுத்தி சத்வசுத்தோ துருவாஸ்மிருதி என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு சத்வ குணம் ஒருவனுக்கு நன்கு வளர்ந்தது என்றால், அந்த சாத்வீகமான ஒரு குணம் அவனுக்கு வளர்ந்தது என்றால், அப்படி அந்த சத்வ குணம் வளர்ந்திருக்கும் சமயத்தில் இறப்பவன் துளி கூட அஞ்ஞானம் இல்லாமல் ஆத்மஸ்வரூபத்தை தெளிவாக அறிந்திருப்பவனுடைய குலத்தில் பிறக்கிறான். கிட்டத்தட்ட இது யோக பிரஷ்டனுடையதான பிறப்பு போல. சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டா அபிஜாயத்தே என்றான் கீழே. யோகாபியாசம் செய்து அந்த யோகாபியாசத்தை விட்டவன் மறுபடியும் யோகம் செய்யும் குலத்தில் பிறக்கிறான் என்று சொன்னதைப் போல, சத்வகுண சிந்தனையுடன் சத்வ எண்ணத்துடன் சாத்வீகமான எண்ணத்துடன் இறக்கும் பொழுது ஒருவன் சாத்வீக மனோநிலையில் இறந்தானேயானால் அவன் அஞ்ஞான தோஷம் இல்லாமல் ஆத்மஸ்வரூபத்தை எவர்கள் தெளிவாக அறிந்திருப்பார்களோ அவர்கள் தம் குலத்தில் பிறக்கிறான், அவர்களுடைய குலத்தில் பிறக்கிறான். ரஜோகுணம் ஒருத்தருக்கு ரஜோகுணம் இருக்கு, அந்த ரஜோகுணத்திலேயே அவன் இருந்து அந்த மனோநிலையிலேயே ஒருவன் இறந்தானேயானால் பலனை விரும்பி கர்மாக்களை செய்பவர்களுடைய குலத்தில் பிறக்கிறான். தமஸ் நன்கு வளர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் ஒருவன் இறந்தானேயானால் மரித்தானேயானால் துளி கூட அறிவுக்கு வாய்ப்பே இல்லாத குலத்தில் அவன் பிறக்கிறான். அதாவது ஸ்வபசுஹு அப்படின்றதாக சொல்லி நாய் பன்றி முதலான அந்த பிறவிகளில் அவன் பிறக்கிறான். அந்த மாதிரி ஒரு பிறவியானது அவனுக்கு ஏற்படுகிறது. இறக்கும் தருவாயில் சத்வகுணத்துடன் ஒருவன் இறந்தானேயானால் அஞ்ஞானலேசம் துளியும் இல்லாமல் ஞானிகளுடைய குலத்தில் பிறக்கிறான். ரஜோகுணம் ரஜசி பிரளயம் கத்வா கர்மசங்கிஷு ஜாயத்தே ரஜோகுணம். தமோகுணம் வளர்ந்தது என்றால் எந்த சிந்தனையும் செய்ய முடியாமல், ஆத்மலாபத்திற்கு எந்த வழியும் இல்லாமல் நாயாகவோ பன்றியாகவோ ஸ்தாவரமாகவோ இப்படிப்பட்டதான ஜென்மாக்களில் அவன் பிறக்கிறான். அந்த இறக்கும் பொழுது கூட சாத்வீகமான ஒரு நிலை இருக்கணும்னா இப்பையிலிருந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணாத போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவா, எனக்கு அப்போ வரட்டும், அப்போ நான் பார்த்துக்கிறேன், அந்த சமயத்தில் நான் பண்ணிக்கிறேன்னுவா. எப்போ பண்ண முடியும்? யுத்த காலே சஸ்திராபியாசான்னுவான். போர் வரும் பொழுது தான் போர் ஒத்திகை செய்திருந்தால் அப்போ என்னைக்கு போர் செய்யறது? போர் வரும் சமயத்தில் போர் ஒத்திகையில் ஈடுபட்டு இருந்தோமேனால் அப்போ எப்படி போரை எதிர்கொள்வது? போர் வருவதற்கு முன்பாக பலமுறை போர் ஒத்திகை செய்திருந்தால் மட்டும்தானே போரை எதிர்கொள்ள முடியும். யுத்த காலை சஸ்திராபியாசா இருக்கக்கூடாது. அந்த 11th hour அப்படின்னு வச்சுட்டு இருப்பா சில பேர். 11th hour தான் காரியம் பண்ணுவான். முன்னாடி நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அது ஒரு வாரம் முன்னாடியே யோசிச்சு அந்த வாரத்துக்கு ஏற்றாற் போல காரியங்களை செய்யறதுக்கு அவளுக்கு தோன்றவே தோன்றாது, வரவே வராது, அதை ஒத்துக்கவே மாட்டான். யதா சத்வே பிரவருத்தேது பிரளயம் யாதிதோகபிருத். இங்கே பிரளயம்னா மரணம் அப்படின்னு அர்த்தம். சாத்வீகமான எண்ணத்துடன் ஒருவன் மரித்தானேயானால், சத்வகுணத்துடன் ஒருவன் மரித்தானேயானால் ததோத்தம விதாம் லோகான் அமலான் பிரதிபத்தியரே. உத்தம விதான் லோகான், உத்தமர்கள் பிறந்த குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய குலத்தில் இவனுக்கு பிறப்பு ஏற்படுகிறது. நாமளே யோசிக்கலாம், இதை ஒரு விதமாக நாம் சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். போன பிறவியில், இதற்கு முன் பிறவியில் நாம் இறந்த பொழுது என்ன எண்ணத்துடன் இறந்திருந்தோம் என்பதை நாம் நினைக்கலாம். நமக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைக்கலாம். அப்போ யதாசத்தே பிரவருத்தேது பிரளயம் யாதி தேகபிருத்.
ததோத்தம விடான் லோகான் அமலான் பிரதிபத்தியதை. அப்போ அந்த எண்ணத்தோடு நாம் இறந்திருந்தோமே ஆனால் ஓரளவுக்கு நமக்கு சாத்வீகமான ஒரு எண்ணம் இருந்திருக்குன்றது தெரிஞ்சதுனால்தான் இப்போ நாம் பிறந்திருக்கக்கூடிய குலம், இந்த குலம் நம்முடைய சத்த சிந்தனையை அபிவிருத்தி செய்யக்கூடிய குலமாக இருக்குது. இல்லைனா பகவத்கீதை உட்காந்து கேட்போமா? இல்லைனா பகவத்கீதையில் சரணாகதி சாஸ்திரத்தை நம்ம ஒத்துப்போமா? சரணாகதி பண்ணி மறுபடியும் நமக்கு ஜென்மா வேணாம், பிறவி வேண்டாம்ன்ற ஒரு எண்ணத்தில் நம்மளால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? இருக்க முடியாது இல்லையா? அடுத்தது ரஜசி பிரளயம் கத்வா ததோத்தம விதான் லோகான் அமலான் பிரதிபத்தியதே ரஜசி பிரளயம் கத்வா கர்மசங்கிஷு ஜாயத்தே. ரஜோகுணம் வளர்ந்துள்ள நிலையில் இருந்தவன் என்ன பண்ணுறான்? பலனை விரும்பியே கர்மாக்கள் பண்ணுறவா இருக்காதா? சொர்க்காதிகள்லாம் ஆசைப்படுறவா, அதுக்காகவே கர்மாக்கள் பண்ணக்கூடியவா, அவர்கள் குலத்தில் பிறக்கிறான். தமசு வளர்ந்தானா ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால்தான் ஆகார சுத்தௌ சத்வசுத்தி சத்வசுத்தௌ துருவாஸ்மிருதி. கண்ட ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது, கண்ட பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது, கண்ட இடங்களில் சாப்பிடக்கூடாது. பல முறை சொல்லியிருக்கேன், ஆகாரத்தினால தான் எல்லாம் மாறுறது. இன்றைக்கி இந்த ஆகாரம்ன்றதுனால நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஆச்சாரம்ன்றது ஆகாரத்தில் சுத்தியை கொண்டு வந்தது. கண்ட இடத்துல நாம் சாப்பிடணும்னு தோன்றதை தவிர்த்து நமக்கு எதை வேணால் சாப்பிடலாம், எங்கே வேணால் சாப்பிடலாம்ன்ற மாதிரி ஆகிடுறது. நமக்கு பல தேசங்களுக்கு போகிறோம், பல இடங்களுக்கு போகிறோம், பல கல்யாணங்களுக்கு போகிறோம், பல பார்ட்டிகளுக்கு போகிறோம். அங்கே என்னென்னமோ விதவிதமாக கொடுக்குறான், எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அதை சாப்பிடணும்னு சாப்பிட்டோன்னா நமக்கு எத்தனையோ விதமான மாறுதல்கள் ஏற்படுகின்றன. புத்தியில் எத்தனையோ சிந்தனைகள், எத்தனையோ வைபரீத்தியங்கள் உண்டாகின்றன. கடைசி வரலும் உன்னால் நல்ல எண்ணத்தில் ஈடுபட முடியல. இப்போ பகவத்கீதை சொல்கிறது உன்னால் ஏன் கேட்க முடியலன்னா உன்னுடைய சாப்பாட்டில் ஏற்பட்டதான வைபரீத்தியம், உன்னுடைய ஆகாரத்தில் அசுத்தியானது ஏற்பட்டு கொடுத்து, அதை சம்பவிச்சு கொடுத்து. ஆகையால் ஆகாரத்தை நாம் சரியான முறையில் பரிபாலித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆகாரத்தை நாம் சரியாக புரிந்து நாம் உண்டு அதை நாம் ஜீரணிக்க வேண்டும். அப்போ அந்த ஆகாரம் என்ன பண்ணும்? நமக்கு நல்ல தாத்துக்களை உண்டாக்கும், நல்ல எண்ணங்களை உண்டாக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தும், அது நீக்கும். நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய சிந்தனையை அது போக்கடிக்கும். எல்லாத்தையும் தப்பு தப்பாக யோசிக்கிறது, தப்பு தப்பாக நினச்சிக்கிறது, இப்படியெல்லாம் பல பிரகாரமாக நாம் யோசிக்கிறோமே, உண்டோ இல்லையோ? எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது சில பேருக்கு, எதை பார்த்தாலும் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்குது சில பேருக்கு, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதோ என்பதால் ஒரு எண்ணம் சில பேருக்கு ஏற்படுறது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நல்ல ஆகாரம் இல்லை. சுத்த சொத்தமான ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். பகவானுக்கு நிவேதனம் பண்ணின ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். பாதஞ்சல யோக சூத்திரத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லுவா. அதாவது ஆகாரத்தினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு கதை. ஒரு குரு சிஷ்யன், இவர்கள் 2 பேரும் பரமசாத்விகர்கள். அவன் 2 பேரும் காட்டு வழியாக போயிட்டு இருக்கான். ஒரு நாள் இரவு வேலை நல்ல இருட்டு விழுந்துருத்து, நல்ல மழை வேற பெய்யறது. காட்டு வழியில் பாறை தெரியல, அவள் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கவா. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அந்த சமயத்தில் காட்டுக்கு நடுவில் ஒரு குடிசை தெரிகிறது. சரி, ராத்திரி வேலையில் இந்த குடிசையில் தங்கலாம்ன்றதுக்கோசரம் அங்கே போனால் ஒரே ஒருத்தன் தான் இருந்தான், ஒரு காட்டுவாசி. அவன் அந்த காட்டுவாசி யாரோ 2 சாமியார்கள் வந்திருக்கா, அவ்வளோதான விஷயம், பெரிய விஷயமான. யாரோ 2 சாமியார்கள் வந்திருக்கா. அவளை ராத்திரி படுத்துக்கிறதுக்கு இடம் கொடுத்தா என்ன பெரிய கஷ்டம். அதுவும் காட்டுவாசியுடைய குடிசையில் என்ன இருக்க போகுது? சரி, நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லாந்தர் விளக்கு மாதிரி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கான். நல்ல வெள்ளம், நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கு, வெளில ஜம்முன்னு மழை பெஞ்சுட்டு இருக்கு. 2 பேருக்கும் நல்ல பசியாக இருக்குன்னா யாராவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டான். அவன் ஏதோ தேனும் தினை மாவும் அப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்கான். புனத்தினை கிள்ளி புது அவி காட்டின்னு தினை மாவு கொண்டு வந்திருக்கான். தினைன்றது ஒரு தானியம், ஒரு கிரெயின். அது அதையும் தேனையும் காட்டுவாசிகள் அதை தான் சாப்பிடுவா. அதை தேனில் பிசைஞ்சு சாப்பிடுவா. அதை சாப்பிட்றீங்களான்னா சிஷ்யன் சொன்னால், எனக்கு என்னமோ ஸ்டமக் அப்செட்டாக இருக்குது, இன்றைக்கி வேண்டாம், நான் ஒரு லைட்டு லங்கனமாக இருந்துடுறேன். குருவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. சரிப்பா கொடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டார். அந்த தேனையும் தினையமாவையும் சாப்பிட்டார். இவா கையில் ஒரு குடுவையில் தீர்த்தம் வச்சுருக்கான். அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டார். ராத்திரி நல்லா தூங்குறான். நல்ல இடம் கொடுத்துருக்கான் அவன். ராத்திரி நல்லா தூங்கிட்டான். மறுநாள் காலத்தில் எழுந்தா அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு 2 பேர் கிளம்பிட்டான். கொஞ்சம் தூரம் போன உடனே மழையெல்லாம் ஓஞ்சிடுது. நல்லா வானம் நிர்மலமாக எடுத்து பாறை தெரிகிறது. கொஞ்சம் தூரம் போன உடனே கங்கை நதி பிரவாகமாக ஓடுறது. கங்கையில் வெள்ளம், நல்ல தீர்த்த சமிருத்தி கங்கையில் ஓடின்னு இருக்கு. குருநாதர் சொன்னார், அப்பா நாம் இங்கேயே தீர்த்தாமாடி நம்முடைய காலை கடன்கள் நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் முடித்து கொள்ளலாம்னு. சரிதான்னா அந்த கங்கை கரையில் தீர்த்த கரைன்றதுனால அவர்களுடைய காலை கடன்களை எல்லாம் முடித்து கொண்டு மறுபடியும் ஸ்நானம் செய்து சந்தியாவந்தனாதிகள்லாம் செய்யக்கூடிய சமயம். அப்போ குருநாதர் ஒரு 3 முழுக்க போட்டார் கங்கையில்.
சங்கல்பம் சொல்லி ஸ்நானம் பண்ணி எழுந்தார். ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்தினார். சிஷ்யம் பார்த்தா, என்ன சுவாமி, என்ன முதல்ல இதில் பிடிச்சி இழுக்கிறதா, தண்ணிக்குள்ளே மாட்டின்ட்டீரா, சொடலை மாட்டின்ட்டீரா, என்ன சுவாமி என்ன விஷயமா? ஒன்றும் இல்லைப்பா, அந்த கரையில் என்னுடைய பை இருக்குது. அவர் ஒரு பை ஒன்று ஜோல்னா பை மாதிரி ஒன்று வச்சிருப்பார். அந்த பையை இடான்னார். சிஷ்யம் போய் எடுத்தான். அதுக்குள்ளே ஒரு வெள்ளி தாம்பாளம், வெள்ளி தட்டு இருந்தது அதுக்குள்ளே. சிஷ்யம் பார்த்தா, என்ன சுவாமி இதுன்னு. ஐயோ, நான் என்னை கேட்காத, நேற்று இரவு நாம் ஒரு இடத்தில் தங்கினோமே, அந்த வீட்டிலிருந்து அங்கிருந்த மனிதனுக்கு தெரியாமல் நான் எடுத்து வந்து விட்டேனர் குரு. தூக்கி வாரி போட்டது சிஷ்யனுக்கு. என்ன எவ்வளோ பெரிய ஆபத்து இது. ராத்திரி ஒருத்தன் தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கான். அவன் வீட்டில் இருந்து இந்த வெள்ளித்தட்டை இவர் தூக்கிட்டு வந்துட்டார். யாரு? குருநாதர். சிஷ்யன் சொன்னான், சுவாமி உம்மகிட்டே இருந்து நான் எல்லாம் கற்றுட்டேன், ஆனால் இதை கற்றுக்கவே இல்லையேண்ணா, இதை நீர் எனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையேண்ணா. குரு ரொம்ப நொந்து இருக்கார். அப்பா என்னை மன்னிச்சிரு, தயவு செய்து இந்த தாம்பாளத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னார். கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கான், ரொம்ப தூரத்தில் கூட இல்லை. அந்த தாம்பாளத்தவே ஒப்படைச்சிருந்தார். சிஷ்யம் எடுத்துன்னு போனான். அந்த மனுஷன் அவன் வீட்டில் இருந்தான், காட்டுவாசி. இது ரொம்ப சாரி, ராத்திரி இருட்டு, கண்ணுக்கு தெரியல, அது என்னன்னு தெரியாமல் எங்கள் குருநாதர் அவருடைய பிக்ஷா பாத்திரம் நினச்சிட்டு, பிக்ஷா பாத்திரம் எப்படி இருக்கும், வெள்ளித்தட்டு எப்படி இருக்கும், பொய் சொன்னாலும் பொறுத்து சொல்ல வேண்டாமா, அவன் ஏதோ சொல்லலாமே, ரீசன் சொல்லலாமே, அந்த பிக்ஷா பாத்திரம் ஒன்று இருந்தது அப்படின்னு நினச்சி அதை தூக்கி பை உள்ள வச்சுட்டார். அப்புறம் தான் இப்போ தான் வெளிச்சத்தில் பார்த்தோம், உங்கள் தட்டுது மாறி போயிடுத்து, சாரி தெரியாமல் நான் தூக்கி எடுத்து போயிட்டோம், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்ககிட்ட கொடுக்குறான். அந்த ஆள் சொல்கிறான், தம்பி நேற்று ராத்திரி உங்கள் குருநாதர் அந்த வெள்ளித்தட்டை எடுத்து தம் பையில் வச்சுக்கிச்சே நான் பார்த்துட்டேன் தம்பி. சரி, குருநாதருக்கு என்னுடைய காணிக்கையாக இருக்கட்டும் தான் நான் பேசாமல் இருந்துட்டேன். நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டான் சிஷ்யன். ஒழுங்காக இருந்தார் குரு, கட்சியில் அவர் புத்தி மாறி போச்சு, அவர் திருடனாயிட்டார். இவன் பார்த்தா காட்டுவாசி. அவன் சொன்னான், நானே ஒரு பெரிய திருடன், பலைய திருடன், என் வீட்டில் ஒருத்தர் கை வைக்கிறார், எனக்கு தெரியாமல் இருக்குமா? எனக்கு எல்லாம் தெரியும், இது நம்ம குருநாதருக்கு நம்ம கொடுக்குற குரு காணிக்கையாக இருக்கட்டும் தான் கொடுத்துட்டேன். நான் திருடனாக இருந்தவன் ஒழுங்காக மாறிட்டான், திருடனாக இருந்தவன் சாத்திகனாக மாறிட்டான், ஒழுங்காக இருந்த குருநாதர் திருடனாக மாறிட்டார். சிஷ்யனுக்கு பெரிய டவுட் வந்துடுது, என்ன இது மிராக்கள் மாதிரி ஆயிடுத்துன்னு. பரவாயில்ல, நீங்கள் குருநாதர்கிட்ட கொடுங்கோ, நான் அவரை நமஸ்காரம் பண்ணி அவருக்கு நான் சமர்ப்பித்த காணிக்கைன்னு கொடுத்துருக்கோன்ட்டோம். சிஷ்யன் ஒன்றும் புரியாமல் குருநாதர்கிட்ட வந்தான். வந்தவுடனே குருநாதர்கிட்ட நடந்த சம்பவங்களை சொன்னான். குரு, என்ன சுவாமி இது எனக்கு புரியலன்னு. குரு சிரிச்சுட்டே சொன்னார், கரெக்டு பார்க்கண்ணா, அவன் சொன்னது ரைட்டு தான், நீ புரிஞ்சுன்றது ரைட்டு தான். இப்போ நான் கிளாரிஃபை பண்ணுறேன் கேளு. நேற்று இரவு நாம் தங்கினோம், அது திருடன் வீடு நமக்கு தெரியாது. அவன் திருடி பிழைப்பவன், அத்தகையவன் ஆகாரம் கொடுக்குறேன்னு நமக்கு சொன்னான். நீ உனக்கு வயிறு அப்செட்டு, எனக்கு வேண்டாம் அப்படின்றதுனால நீ சாப்பிடலை. பட் எனக்கு பசியாக இருந்ததுனால தேனுக்கும் தினைமாவுக்கும் தோஷம் இல்லைன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த தேனையும் தினைமாவையும் சாப்பிட்டுட்டேன். திருடன் ஒருவன் அவன் கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்டதினாலே எனக்கும் திருட்டு எண்ணம் ஏற்பட்டது. அதான் விஷயம், எனக்கு திருட்டு எண்ணம் ஏற்பட்டது. எனவே நான் என்ன பண்ணேன், அவன் வீட்டில் இருந்த வெள்ளித்தட்டை திருடி என் பையில போட்டுட்டேன். அதனால்தான் ஆகாரம்ன்றது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் நாம் போய் சாப்பிடக்கூடாது, யார் ஆகாரம் கொடுத்தாலும் நாம் சாப்பிடக்கூடாது. இந்த காலத்தில் பெரிய ஆபத்து வந்துருது, நமக்கு மயக்க பிஸ்கெட் கொடுத்துட்றான், இது மாறி போச்சு அப்படின்னா. சிஷ்யனுக்கு அப்படியே டவுட்டு கிளாரிஃபை ஆகலை. சரி சுவாமி, அவன் கொடுத்த ஆகாரத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கோ, அதனால் உங்களுக்கு திருட்டு எண்ணம் தோணியது. ஆனால் அவன் எப்படி சாத்விகனா ஆனான் ஒன்று. ரெண்டாவது, திருட்டு எண்ணம் உங்களுக்கு தோணித்து, நீங்கள் திருடி வச்சுட்டீங்க, மறுபடியும் அதை திருப்பி கொடுக்கணுன்றதான எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது என்று சிஷ்யன் அழகாக கேள்வி கேட்டான். எல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான பாயிண்ட் மகான்களே. தயவு செய்து இதெல்லாம் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு குரு பதில் சொன்னார், அவன் எப்போ சாப்பிட்டான், நான் சாப்பிட்ட பிறகு அவன் சாப்பிட்டான். ஒரு பாகவதருடைய பிரசாதம் சாப்பிட்ட பலன் அவனுடைய மனோநிலையில் நல்லதொரு மாற்றத்தை அது உண்டாக்கியது. பாகவத பிரசாதத்துக்கு அவ்வளோ பலன். பெரியோர்கள் சாப்பிட்ட பிறகு
அந்த சேஷம்னு சொல்லுவோம், அவருடைய பிரசாரமாக நாம் சாப்பிடணும். அந்த பாகவத பிரசாரம் சாப்பிட்டதுடைய பலன் அவனுடைய மனோநிலை நல்ல நிலையானது, அவன் நல்ல சிந்தனையோடு உடையவனானான். பட் நான் முதல்ல சாப்பிட்டது திருடனுடைய சாப்பாடு, என்னுடைய மனசு மாறி போயிடுது. ஆச்சா, இங்கே வந்து கங்கையில் ஸ்நானம் பண்ணச்சே அந்த ஆகாரம் ஜீர்ணமாயிடுது, அது மொத்தம் ஜெரிமானம் ஆயிடுது. கங்கையில் தீர்த்தமாடினா பாப்பம் போச்சு, பாப்ப எண்ணம் போச்சு, தீய எண்ணம் போச்சு. ஐயோ நாம் தப்பு பண்ணிட்டோமேன்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணினேன். ஆகையால் தான் உன்னை கூப்பிட்டு போய் நீ இந்த தட்டை கொண்டு போய் வெள்ளி தட்டை அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் சொன்னேன். குருநாதர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணினார். ஆகாரம் என்பது தான் நம்முடைய அடிப்படை. நம்முடைய முன்னோர்கள் ஆகாரத்தை மிகச்சிறப்பாக வலியுறுத்துகிறார்கள். உணவே மருந்து என்பதாக அதைத்தான் அவர்கள் காண்பிக்கிறார்கள். நான் நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு நல்ல எண்ணத்துடன் இருந்தோமேனால் நாம் இறக்கும் தருவாயில் நல்ல எண்ணம் ஏற்பட்டது என்றால் அடுத்த ஜென்மா நல்ல ஜென்மா. அதே ரஜோ எண்ணத்துடன் தமோ எண்ணத்துடன் நாம் இருந்தோமேனால் அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடியதான பிறவிகள் மீண்டும் மீண்டும் பிறவி பந்தத்தை உண்டாக்குபவையாகவே இருக்கும் என்பதை இந்த 2 ஸ்லோகங்களினாலே கிருஷ்ண பரமாத்மா காண்பிக்கிறான். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. யதா சத்வே பிரவருத்தேது யதா சத்வே பிரவருத்தேது பிரளயம் யாதி தேஹபிருத் பிரளயம் யாதி தேஹபிருத் ததோத்தமவிதாம் லோகான் ததோத்தமவிதான் லோகான் அமலான் பிரதிபத்யதே அமலான் பிரதிபத்யதே ரஜசி பிரளயம் கத்வா ரஜசி பிரளயம் கத்வா கர்மசங்கிஷு ஜாயதே கர்மசங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி ததா பிரலீனஸ்தமசி மூఢயோனிஷு ஜாயதே மூఢயோனிஷு ஜாயதே. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். யதா சத்வே பிரவருத்தேது பிரளயம் யாதி தேஹபிருத் ததோத்தமவிதான் லோகான் அமலான் பிரதிபத்யதே ரஜசி பிரளயம் கத்வா கர்மசங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூఢயோனிஷு ஜாயதே. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிதித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தொன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த
गोपाल हरे मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त चामरकर्ण विलोकित सूत्र चामरकर्ण विलोकित सूत्र वामन रूप महेश्वर पुत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक देवा नमस्ते विघ्न विनायक देवा नमस्ते जय 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 जानकी रमण 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 जय विभीषण चरण जय विभीषण शरण जय सरोरुह चरण जय सरोरुह चरण जय दीन करुणा जय 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 लोक शरण्य जय लोक शरण्य जय बंद कारुण्य जय बंद कारुण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय जगत्पुण्य जय जय पाप संग विदार पंक्ति मुख संहार पंक्ति मुख संहार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार सीता विहार जय जय मन्दारमूले मदनाभिरामं मन्दारमूले मदनाभिरामं
समसं गो गोप गोपी जनमध्य समसं गो गोप गोपी जनमध्य समसं गोप जनमध्य समसं गोपी जनमध्य समसं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं जय जय இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।